தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் வக்ஃபு புரொடெக்ஷன் ஃபாரத்தின் நிறுவன தலைவர் திரு அஜ்மல் கான். அது மட்டுமல்ல, ஆக்கிரமிப்பாளர்களால் பல்வேறு வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் அதை நீதிமன்றத்தின் உதவியுடன் அந்த ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து பல்வேறு வக்ஃபு சொத்துக்களை மீட்டெடுக்க பல்வேறு உத்தரவுகளை பெற்று களம் கொண்டிருக்கக்கூடிய திரு அஜ்மல் கான் அவர்களோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். குறிப்பாக தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் நிலை, இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா அமலுக்கு வந்த பிறகான அதன் நடவடிக்கைகள், செயல்பாடுகள் என்ன, உருது பேசும் இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படுகிறதாக சில விமர்சனங்கள் தொடர்கிறது. அது தொடர்பாகவும் தமிழகம் பயங்கரவாதத்தின் புகலிடமாக இருக்கிறது என்று பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இப்படியாக பல்வேறு விஷயங்கள் தமிழகத்தின் அரசியல் களத்தின் மீது இருக்கின்றது. இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி, நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். ஆமாங்க, 2 மாதம் ஆச்சு. நிறைய நண்பர்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், என்னங்க உங்களுடைய பதிவுகளும் வரதில்லை, வக்ஃபு திருத்த சட்ட மசோதா அந்த பரபரப்பில் நம்ம பேசணும். ஆமாம் ஆமாம். சரி, இப்போ நம்ம வக்ஃபும் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னதாக சிறுபான்மையினர் என்று அழைக்கப்படுகின்ற கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இன்னும் பிற சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் சிறுபான்மையர் அல்ல அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட்டோட க்ரைட்டீரியாவாக நான் சொல்கிறேன். இஸ்லாமியர்களோட நிலை தமிழகத்தில் எப்படி இருக்குது சார்? ஏன்னா நிறைய விமர்சனங்கள், நிறைய கருத்துக்கள் வருது, சில சங்கடங்கள் உருவாகிறது அல்லது உருவாக்கப்படுகிறது. இப்படியான நிறைய விஷயங்கள் கூட தொடர்ந்து வருவதை நம்ம பார்க்குறோம். ஸோ தமிழகத்தில் இஸ்லாமியர்களோட நிலை அப்படின்னு எப்படி சார் இருக்குது? இஸ்லாமியர் நிலை தமிழகத்தில் பிரதிநிதித்துவம் இந்த அரசால் எல்லா இலாக்காக்களிலும் அல்லது வாரியங்களிலும் கொடுக்கப்படுவது என்பது நிதர்சனமான உண்மை. அதை மறுப்பதற்கில்லை. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லை. இன்றைய தினம் உச்சப்பதவி தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றத்தில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு இஸ்லாமியர் நியமிக்கப்பட்டுள்ளார். அதே மாதிரி அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் 2 இஸ்லாமியர்கள். அதுக்கப்புறம் அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் கமிஷன் அதோடைய சீஃப் கமிஷனர் ஒரு முஸ்லீம் ஷக்கீல் அக்தர். அதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் சூதாட்டத்தை அதை கண்காணிப்பதற்காக அதை முழுவதும் நீக்குவதற்கான ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் முஸ்லீம் நசுமுதீன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் இந்த பல கமிட்டிகளில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு அலாவுதீன், அதே போன்று திரு நீதியரசர் அக்பர் அலி அவர்கள், இது போன்று தொடர்ந்து பல பிரதிநிதித்துவங்கள், பல வாரியங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உள்ளாட்சித்துறையில் மாநகராட்சியில் எந்த துணை மேயரும் கொடுக்கப்படவில்லை. இத்தனை கார்ப்பரேஷன்ஸ் இருக்குது, அது கொடுக்கலை. அது முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு குறையாக இருக்கின்றது. கொடுத்துருக்க வேண்டியதா? நிச்சயமாக கொடுக்கணும்ல, நிச்சயமாக. இப்போ 2006, 2021 திமுக தேர்தல், அதுக்கு முன்னால் 2001, 2006 மதுரையில் திமுக மதுரை மாநகராட்சியை கைப்பற்றியிருந்தது. அப்போ துணை மேயராக இருந்த சின்னசாமி என்பவர் இறந்து விட்டார். ஒரு துணை மேயர் ஒரு இஸ்லாமியருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அன்றைய தினம் மரியாதைக்குரிய அண்ணன் அழகிரி அவர்கள் ஒரு முஸ்லீமுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சையத் கௌஸ் பாஷா என்பவரை துணை மேயராக்கினார். அது அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதற்கு பிறகு அது இல்லை, ஒரே துணை மேயர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளில் கார்ப்பரேஷனில் மேயர் ஒருத்தர் தான். மதுரை மெட்ராஸில் ஒரு வருஷம் மேயர் இருக்கும்போது மெட்ராஸில் ஒருத்தர் கொடுத்தாங்க, அப்துல் காதர். அதுக்கப்புறம் ஒரு துணை மேயர் ஒன்று கொடுத்தாங்கன்னா நம்ம இவரும் கொடுத்துருக்காங்க, சையத் கௌஸ் பாஷா கொடுத்துருக்காங்க. வேறு யாரும் கொடுக்கல. இப்போ மாநகராட்சிகள் பெருகிவிட்டன. அப்போ பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை மட்டும்தான் இருந்தது மாநகராட்சி. அப்போ நம்ம அதில் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள்னால் இதை போய் கேட்க வேண்டியது யார்? நான் தான் முஸ்லீமுக்கு பட்டாதாரன்னு சொல்லி தாய் சபை அப்படி ஐயுஎம்எல்னு ஒரு கட்சி இருக்குது.
அப்படின்னு ஒரு பேரில் கட்சி இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மட்டுமே இல்லை, நிறைய கட்சிகள் இருக்கு. அதுக்கப்புறம் பல இயக்கங்கள் இருக்கின்றன. நாளொரு மேனி பொழுதொருண்ணும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நாங்கள் தான் என்ற குரல் இருப்பவர்கள் அவங்கெல்லாம் அமைதியாக இருந்துட்டாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போது நான் அவர்களை பாராட்டுகிறேன். ராமதாஸ் அவர்கள் ஒரு குரல் கொடுத்தார், எங்களுக்கு பிரதிநிதித்துவம் அதிகமாக வேண்டுமென்று. உடனே ஒரு ராஜேந்திரன் அமைச்சரை சேலத்தில் போட்டாங்க. எங்களுக்கு துணை முதல்வர் என்றும் முக்கிய பதவி வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் குரல் கொடுத்தார். உடனே வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தாங்க கோவிச்செழியனுக்கு. முஸ்லீம்களுக்கு பாருங்களேன், ஒரு நாளைக்கு நாசர் எடுக்கிறாங்க, ஒரு நாளைக்கு மசான் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் நீக்கியவுடன் பல அமைப்புகள், கிறிஸ்துவ அமைப்புகள் அல்லது அவர் ஜாதியை சார்ந்த அமைப்புகள் சிஎம் அப்ரோச் பண்ணுறாங்க, நீங்கள் மீண்டும் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்று. அது போன்று அழுத்தம் கொடுப்பதற்கு இந்த சமுதாயத்தில் யாரும் தலைவர்கள் இல்லை. இந்த சமுதாயம் அனாதையாக இருக்கு. நாசர் அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி தந்து விட்டார். அதை மஸ்தான் எடுத்துட்டாங்கல்ல. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கேம் ஷோ. மஸ்தான் மட்டும்தான் தப்பு பண்ணாரா? நாசர் மட்டும்தான் தப்பு பண்ணாரா? தப்பு பண்ணாத அமைச்சரே இல்லையா? எத்தனை அமைச்சருடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை ஆவணம் கொடுக்க வேண்டும், நான் கொடுக்கிறேன். எளிதாக இவர்களை தூக்கி அடிக்க முடிகிறது அப்படி சொல்றீங்க. இந்த சமுதாயத்தை பந்தாட முடிகிறது. எளிதாக தூக்க முடியவில்லை, பந்தாடப்படுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன என்றால், காலம் காலமாக கொத்தடிமைகளாக முஸ்லீம்கள் திமுகவுக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். கொத்தடிமைகளாக இந்த இயக்கங்கள்லாம் இப்போதாங்க வந்துச்சு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2009 தமுமுக மனிதநேய மக்கள் கட்சி ஆரம்பித்து 3 இடத்துல தனியாக நின்னாங்க. என்ன ஓட்டு வாங்கினாங்க? லட்சக்கணக்காக ஓட்டை வாங்கினாங்க. மத்திய சென்னையில் நின்னாங்க, மயிலாடுதுறையில் நின்னாங்க. என்ன வாங்கினாங்க ஓட்டு? எல்லாம் 20,000 கீழே தான். ஆக இந்த முஸ்லீம்கள் இயக்கங்களை சார்ந்து வாக்குகள் அளிப்பதில்லை, கூட்டம் கூடுவாங்க, அல்லாஹ் அக்பர் நாரே தக்பீர் என்று சொல்வார்கள். அந்த கூட்டத்திற்கான நோக்கம் என்னவோ அதற்கான கோஷங்கள் போடுவார்கள். ஆனால் வாக்களிப்பது நம்முடைய உற்ற நண்பர், நமக்கு சமுதாயத்துக்கு செய்யக்கூடியவர், இந்த இயக்கம்தான் என்று தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து வருகிறார்கள். அதுதான் நானும் கேட்குறேன் திரு அஜ்மல் கான் சார். இவ்வளவு 20,000 குறைவான வாக்குகளை பெற்ற நபர்களை கூட தங்கள் அருகில் வைத்துக்கொண்டு அவர்களை பிரதிநிதிகளாக ஆக்கியுள்ளார்கள் திமுக. 2 எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க? என்ன அந்த சமுதாயத்துக்கு பண்ணியிருக்காங்க? 2 மந்திரியில் ஒரு மந்திரியை தூக்கிட்டாங்களே. ஒரு ரெப்ரசன்டேஷன். சார் நீங்கள் பண்ண தப்பு, அவரையும் கொடுங்க. வேறு மந்திரியை தப்பு பண்ணலையா? மஸ்தான் தான் பண்ணாரா? ஆவடி நாசர் தான் பண்ணாரா? ஏன் அதை வந்து ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணை சுண்ணாம்பு வைத்து பார்க்கிறீர்கள்? இல்லை, நீங்கள் அமைச்சன் பார்க்காம இஸ்லாமியர்கள் பார்க்குறீங்க. இல்லை, அந்த பிரதிநிதித்துவம் கூட எது கொடுக்குறீங்க நீங்கள்? மஸ்தானுக்கு நாசருக்கு எது கொடுக்குறீங்க? கொடுக்காதீங்க. முஸ்லீம் என்ற நோக்கத்திற்காக தான் நீங்கள் கொடுக்குறீங்க. சொல்லுங்கள் சார், இது அநியாயம் இல்லையா? இதை கேட்பதற்கு யாரும் இல்லையா? மஸ்தானை தூக்கிவிட்டு நாசரை போடுகிறார்கள் சார். முதலில் நாசர் இடத்தில் வேறு ஒரு முதலில் கொடுத்தது முஸ்லீம்கள் சார். குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா அவங்கள கூப்பிட்டு கண்டிங்க. மற்ற மந்திரியை கண்டிக்கலையா? இருவரை ஒருவர் ஆக்குவதற்கான முயற்சி அது. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபான்மை சார்ந்தவங்களுக்கு 4 பேருக்கு மந்திரி இருக்கு. அது அவங்க சார்ந்த அந்த சிறுபான்மை அமைப்பு போய் பிரதிநிதித்துவத்துக்கு வேண்டும். அவர்கள் ஒரு பாதிப்பு என்றால் அவர்கள் சென்று முதலமைச்சரை சந்தித்து நீங்கள் இதை கொடுத்து தான் வேண்டும் என்று கேட்கிறார்கள். சார் அப்பாத்துரை சார், ஸ்பீக்கர் கீதா ஜீவன், அப்புறம் நம்ம மனோ தங்கராஜ், இப்படி 4 பேர் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ். அவங்கள மனோ தங்கராஜ் எடுத்தாங்க. உடனே கிறிஸ்டின்ஸ் போய் அவர்களை நான் பாராட்டுகிறேன். 2 அமைச்சர்கள், ஒரு சபாநாயகர், மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு திருச்சி இனிகோ இல்லை, அதை நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். ஒரு சமுதாயத்தின் மீது ஒரு சின்ன அளவு தூசுப்பட்டாலும் அதை போய் முறையாக பதிவிட்டு அந்த உரிமையை பெறுகிறார்கள் அல்லவா? அந்த உணர்வு இந்த முஸ்லீம் இயக்கங்களுக்கு எங்கே சென்றது? நீ என்ன பண்ணுற? எம்பி ஒன்று கொடுக்கல, ஹஜ் கமிட்டி தலைவர் வாங்கிட்டு காம்ப்ரமைஸ். நீ உன் இயக்கத்தை வளர்க்க தான் இருக்கேன். ஐயுஎம்எல் வந்துச்சு, வக்போர்டு வாங்கினாங்க, நாசமாக்கிட்டாங்க. சேர்மன் அப்துல் ரஹ்மான் நாசமாக்கிட்டாரு. தொடர்ந்து வந்து நவாஸ் கனி நாசமாக்கிட்டு இருக்காரு. முஸ்லீம்களோட ஓட்டு
மொத்தமாக விட்டுருங்க, 10% 12% விட்டுருங்க, போலிங் 8%. 8%ல் 7% திமுக கொடுக்குற ஓட்டு. இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய 26இல் 4% தான் உலகம் திமுகவுக்கு. ஏன் சார்? இது உளவுத்துறையில் அவர் விசாரித்துக் கொள்ளட்டும். ஏன் சார்? விரக்தி. இவங்க வந்து வக்போர்டை வந்து விட்டு வக்ஃபுகளை சார்ந்த ஓட்டுகள் தான் அதிகமாக இருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். வக்ஃபுகளை சார்ந்த வக்ஃபுகளுடைய தொடர்புடைய வாக்குகள் அதிகமாக இருக்கிறது. அதெல்லாம் வக்ஃபில் வந்து 4 விழுக்காடு இது சார்ந்த வாக்குகள் தானா? ஆமாம், 4 எந்த அடிப்படையில் சார் புரிஞ்சுக்கலாம்? சார், பள்ளிவாசல், தர்காக்கள் இதனுடைய தொடர்புடையவர்கள் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எப்படி சார்? இந்த வந்து ஐயோமல் அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் ஒரு வரலாற்றை வந்து முஸ்லீம்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு தெரிந்தவரை எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்துக்கு அரசியல் சாராத ஒரு நபரை, ஒரு மிகப்பெரிய தனவந்தகர் சையத் யூசுப், கப்பல் யூசுப்னு சொல்லுவாங்க, அவரை போட்டாங்க. அவர் ரொம்ப அருமையான பண்ணார். வக்ஃபு தலைவரா? வக்ஃபு தலைவரா எம்ஜிஆர் போட்டார். மிக அருமையாக அவர் செயல்பட்டார். அவர் எந்த காசை எதிர்பார்க்கறதில்ல. அது வந்து கட்சி சாராதவர். அவர் கட்சி சாராதவர். கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ரெக்கவரி, வாடகை ஏற்றுறது இதெல்லாம் பண்ணார். அதற்காக ஒரு காவல்துறையில் பணியாற்றிய அதிகாரி வக்போர்டுக்கே கொண்டு வந்தார், அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி. ஏன்னா போலீஸுடைய சப்போர்ட் வேணும்னு. ஏன்னா இவ்வளோ அவேர்னஸ் அப்போ கிடையாது. இது வந்து 77 to 82. அதுக்கப்புறம் அவர் பீரியட் முடிஞ்ச உடனே கட்சி சாராத ஒரு வழக்கறிஞர், ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், தஞ்சை மாவட்டம் மதிராம்பட்டம் பூர்வீகமாக கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்தவர் ஏஜே அப்துல் ரசாக், அவரை இருமுறை வாரிய தலைவராக வக்ஃபு வாரிய தலைவராக நியமித்தார்கள். யார்? எம்ஜிஆர். எம்ஜிஆர். அது வந்து அரசியல் சார்பற்றது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வக்ஃபோர்டை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. வக்ஃபோர்டை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. எப்போது ஆரம்பித்தது இது இது எப்போ? நான் அதான் சொல்லிட்டு வரேன். 87 88 வந்துருச்சா? 89 மீண்டும் திமுக ஆட்சி வருது. அப்போ அப்துல் லத்தீஃப் முஸ்லீம் லீக்லேருந்து தனியாக இந்திய தேசிய லீக்னு வச்சார். அவருக்கு வாரிய தலைவர் பதவி கொடுத்தாங்க. அவர் மீற ஆரம்பித்தார். அவர் எக்ஸஸ் ஆரம்பித்தார். அப்போ ஷாதிக் பாட்சா என்ற மூத்த அமைச்சர் இருந்தார். அப்போ அதிகாரம் வந்து ஸ்டே கொடுக்கறதுக்கு இப்போவும் இருக்குது, அமைச்சருக்கு இருந்தது. உடனே பல விஷயங்களை தடை செய்திருக்கிறார் ஷாதிக் பாட்சா. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், மதுரையில் இருக்கக்கூடிய எம்எஸ்எஸ் வக்ஃபு வாரிய கல்லூரி, இந்தியாவிலே வக்ஃபோர்டு கல்லூரி இருக்கிறது மதுரையில் தான். அந்த காலேஜில் வந்து கவர்மெண்ட்டு 4 பேரை நியமிக்கணும், போர்டு ஒருத்தரை நியமிக்கணும், அங்கே 4 பேர், கவர்மெண்ட் வந்து 2 பேரை நியமிக்கணும் அப்படின்னு ஒரு பைலா இருக்குது. அது ஜிஓ தான். அது ஜிஓ மூலமாக வச்சுருக்கப்பட்ட பைலா தான் அது. இவர் சேர்மன் பாட்டுக்கு நியமிச்சிட்டார். 3 மணி நேரத்தில் அந்த தடை செய்தார் ஷாதிக் பாட்சா. அப்போது ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர். அது நடந்தது. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி வந்தது. அதிமுக ஆட்சி வந்தவுடன் ஜெயலலிதா அவர்கள் மிக சிறப்பாக ஒரு வேலையை செய்தார்கள். கட்சிக்காரருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆசிஃப்னு ஒரு மந்திரி இருந்தார், முகமது ஆசிஃப். அவர் வந்து வக்ஃபோர்டு சேர்மனாக, மினிஸ்டரை எடுத்துகிட்டு வக்ஃபோர்டு சேர்மனாக போட்டாங்க. அவர் காலத்தில் இவ்வளோ புகார்கள் இல்லை. திருப்பி 96இல் திமுக வந்தது. 96இல் திமுக வந்து மீண்டும் லத்தீஃப் சேர்மன் ஆனார். சேர்மன் அவர் இஷ்டத்துக்கு அவர் செயல்பட ஆரம்பித்தார். திருப்பி 98இல் பாம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் திமுக 99 பிஜேபிக்கு கூட்டணின்னோட அவர் அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டார். அப்போ நாகூர் ஹனீஃபா போட்டாங்க. நாகூர் ஹனீஃபா உன்னதமான ஆள், ரொம்ப நியாயமாக செயல்பட்டார். நீங்கள் இதில் நான் சொல்ல விஷயங்களை வந்து பின்னால் நான் சொல்கிறேன். ஒரு அரசியல்வாதி, இஸ்லாமிய பாடகர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சார பீரங்கி அவர் இருக்கும்போது பொற்காலம். பிறகு பதில் செய்யது வந்தாங்க. அவங்க அதிமுக ஏடிஎம்கே பீரியட் 2001 to 2006. அம்மையாரோட வகுப்பு. ஆமாம், அவங்க ஓரளவு ஒரு சில புகார்கள் இருந்துச்சு. அவங்க சில புதுமைகளை வந்து வக்ஃபு சட்டத்திற்கு எதிராகவும், வக்ஃபுடைய சட்டத்திட்டங்கள், அந்த வக்ஃபு செஞ்சவங்களுடைய வக்ஃபு நாமாவுக்கு எதிராகவும் சில விஷயங்கள் செஞ்சாங்களே தவிர எக்ஸசிவாக இந்த மாதிரி போகலை. அவங்க அத்துமீறலை, சட்டத்தை அத்துமீறலை. அடுத்து 2006 திமுக 2006-2011 ஹைதர் அலி அவர்கள் நியமிக்கப்பட்டார். ஹைதர் அலியும் வந்து ஓரளவு நியாயமாக நடந்து கொண்டார். அவர் மீது குற்றச்சாட்டுகள் இல்லை. ஆனால் 2009இல் மனிதநேய மக்கள் கட்சி தனியாக போட்டியிடும் போது இவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் தர்மம். இவர் ராஜினாமா செய்யவில்லை.
மறுத்து விட்டார், ராஜினாமா செய்ய மாட்டேன்ட்டார். உடனே அவசரமாக இப்போ இருக்கிற இந்த அலாவுதீன் ஐஏஎஸ் மறைந்த தலைமை காஜியார் சலாவுதீன் ஐயூபி அவர்களை அழுத்தம் கொடுத்து அவரை ராஜினாமா செய்ய வைத்து அந்த இடத்தில் கவிக்கோ அப்துல் ரஹ்மானை போட்டு அதில் போராட்டங்கள் வெடித்து பிறகு அது முதலமைச்சர் அவர்களுடைய கலைஞர் அவருடைய நாலேஜுக்கு போனோன்னா ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணீங்க, அவரை உடனே சீஃப் காஜியை போடுங்கன்னு சொல்லி சீஃப் காஜியை போட்டு ஐதர் அலியை தலைவர் அவர்களே ராஜினாமா செய்ய சொல்லி ராஜினாமா செஞ்சாங்க. அந்த 2 வருஷம் கவிக்கோ ரொம்ப அருமையான இதை கொடுத்தாரு, வாரியத்தை நடத்தினார். திருப்பி 2011 முதல் 2021 வரை அதிமுக ஆட்சி. அதாவது தமிழ் மகன் ஹுசேனை போட்டாங்க. அவர் அவங்க கட்சிக்காரங்களுக்கு செஞ்சார். ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருந்ததை தவிர இந்த மாதிரியான தமிழ்நாடே குழம்பும் அடையை தமிழ்நாடே பேசக்கூடிய பொருளாக வக்போர்டு மாறவில்லை. அடுத்து எடப்பாடி வந்தார். எடப்பாடி வந்தோடனே சில குழப்பங்கள், அன்வர் ராஜாவை ஆக்குவதா தமிழ் மகன் ஹுசேனை ஆக்குவதா என்று. காரணம் என்ன, தமிழ் மகன் ஹுசேனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க 2016 மேலப்பாளையத்தில் கொடுத்தாங்க. அப்போ மேலப்பாளையத்தில் ஒரு வெளியூர்காரர் நீங்கள் கொடுக்காதீங்க, அவர் உருது பேசுகிற முஸ்லீமு, இங்கே பேசுகிற எல்லாமே தமிழ் பேசுகிற முஸ்லீம்கள் வாக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி அங்கே அழுத்தம் கொடுத்தோடனே அந்த அம்மா எம்எல்ஏ சீட்டை வேறு ஆளை மாற்றி கொடுத்துட்டாங்க. இவர் அதுக்குள்ளே அவசரப்பட்டு வக்போர்டு வாரிய தலைவர் ராஜினாமா பண்ணிட்டார். அந்த வேக்கண்ட் பிளேஸில் அடுத்து தமிழ் மகன் ஹுசேன் வர்றதா அன்வர் ராஜா வர்றதான்னு ஒரு பெரிய சண்டை. திருப்பி அன்வர் ராஜா 11 மாதம் தான் அவருக்கு பீரியட் இருந்துச்சு. 11 மாதத்தில் அவர் பெரிய குற்றச்சாட்டுகள் இல்லை. நம்ம கட்சி வேறுபாடு இல்லாமல் தான் நான் பேசுகிறேன். குற்றச்சாட்டு இருந்து யாராக இருந்தாலும் நான் தப்புன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நிலோஃபர் கஃபீல் முகமது ஜான் என்பவர் 1 வருஷம் இருந்தாங்க. 2020 அமைச்சாங்க. வக்பு வாரியத்தை கலைச்சு அந்த வாரியத்தை கலைத்து தப்புன்னு நாங்கள் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று கலைத்தது தப்பு என்று தீர்ப்பு பெற்ற பிறகு 2020 ஆகஸ்ட்டில் மீண்டும் வக்பு வாரியம் அமைக்கப்பட்டது. அந்த வக்பு வாரியம் அவர்கள் ராஜினாமா செய்தவுடன் தொடர்கிறது. இப்போது இதுதான் இந்த வக்போர்டு செய்யக்கூடிய தவறுகளின் காரணத்தினால் முஸ்லீம்களுடைய வாக்கு உறுதியாக இப்போவே கடந்த தேர்தலில் இப்போ 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முஸ்லீம் வாக்கு குறைஞ்சிருச்சு. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கப்பா, நான் திமுக போட்டுக்கிட்டு இருந்தேன், இனிமேல் திமுகவுக்கோ இல்லைன்னா பிஜேபிக்கோ போட போகிறது கிடையாது, நோட்டாக போட்டு போயிடுறேன், இல்லாட்டி ஓட்டே போடலைன்ற மனநிலைக்கு விட்டார்கள். அந்த மனநிலைக்கு விட்டார்கள். அதை இந்த அரசுக்கு உளவுத்துறை தகவல் சொல்லுகிறதா இல்லையா, இல்லை உளவுத்துறை தகவல் சொல்லியும் அரசு கண்டு கொள்ளாமல் இருக்கின்றதா, இந்த இயக்கங்கள் இருந்தால் போதும் எங்களுக்கு வாக்கு வந்துவிடும் என்று முதலமைச்சரோ அல்லது திமுக தலைமை நினைக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இவர்கள் மிகவும் நம்பி இருப்பது முஸ்லீம், கிறிஸ்துவ மற்றும் பட்டியலின வாக்குகள். இதில் முஸ்லீம் வாக்குகள் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு என்பது 100க்கு 100 உண்மை. அவங்க எத்தனை ஏஜென்சி வச்சு விசாரித்தாலும் நான் சொன்னது தான் உண்மை, இதில் மாற்றம் கிடையாது. திமுக நிறைய செஞ்சுருக்காங்க, எல்லா கமிட்டிலையும் போட்டிருக்காங்க. தற்போது வக்ஃபில் நடைபெறக்கூடிய என்ன சார் குழப்பங்கள், இப்போ இந்த வாரியத்தில் என்னென்ன சிக்கல்கள் உருவாகுது சார்? இப்போது வக்ஃபு வாரியத்தில் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். 2 மாதத்துக்கு முன்னாலே இந்த சட்டம் வந்துருச்சு, இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் 2 விஷயத்துக்கு தான் ஸ்டே கொடுத்துருக்கான். ஒன்று இன்க்ளூஷன் ஆஃப் நான் முஸ்லீம்ஸ், முஸ்லீம் அல்லாதவர்கள் வாரியத்தில் உறுப்பினராக நியமிப்பதற்கு ஒன்று. இரண்டாவது அரசு சொத்து என்று கிளைம் செய்யும் பொழுது அதை கலெக்டர் விசாரிக்கணும்ன்றாங்க. அதை கலெக்டர் விசாரிக்கக்கூடாது. இந்த 2 செக்ஷனுக்கு தான் ஸ்டே, அமெண்ட்மெண்ட் பில்லுக்கே ஸ்டே கிடையாது. அது வரைக்கும் நாங்கள் போர்டு ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்துருச்சு. எல்லா மாநிலங்களும் தங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்லிட்டாங்க. இப்போ ஆந்திரா தெலுங்கானாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து அசம்பிளியில் தீர்மானம் போட்டாங்க. ஆனால் இந்த அமெண்ட்மெண்ட்டு என்ஃபோர்ஸ் ஆக ஆரம்பித்த உடனே அவங்களோட நிலைப்பாடு அறிவித்தார்கள். கேரளா நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், தெலுங்கானா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்ட்டாங்க. ஆனால் இது நாள் வரை தமிழ்நாடு அரசு வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கிறது. அதை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், மனதார வரவேற்கிறோம். ஆனால் இதுவரை இந்த சட்டத்தை அமல்படுத்தவும் மாட்டோம் என்று அந்த நிலைப்பாடை எடுக்கவில்லை. இந்தியாவிலேயே 2 தான் அந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள்.
வெஸ்ட் பெங்காலும் ஜார்க்கண்ட் ரெண்டும் தான் நாங்கள் இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்ற நிலைப்பாடு அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலை சார். இந்த 2 மாதமாக இப்போ ஆகஸ்ட்டில் வந்து வக்ஃப் போர்டு முடிஞ்சிருது. 20 ஏடிஎம்கே பீரியடில் ஃபார்ம் பண்ண வக்ஃப் போர்டு திருப்பி வந்து ஃபில்லப் தான் பண்ணாங்க. அது ஆகஸ்ட்டில் முடியுது. இதை நான் வந்து சொன்னேன், புது சட்டம் வந்துருச்சுங்க, நீங்கள் வந்து வாரியத்தை நடத்துகிறது வந்து அது சட்டத்துக்கு ஒப்பானதா என்று நீங்கள் கருத்துரை பெற்று செய்யுங்கன்னு. 2 மாதமாக கூட்டம் நடக்குது, இப்போவும் கூட்டம் நடக்குது. இந்த 3 மாதத்துக்குள்ளே வக்ஃப் போர்டில் இருக்க சொத்துக்களை எல்லாம் சுருட்டி முடிச்சிடணும்னு வக்ஃப் வாரியமே சேர்ந்து செயல்படுது. இப்போ வக்ஃப் வாரிய தலைவர் வந்து இப்ராஹிம்னு ஒரு தம்பி. இல்லை, சுருட்டி முடிச்சணும்னா புரியல சார். தான் அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிடும். இருக்கிற சொத்துக்களை எப்படி காலி பண்ண முடியும் சார்? எப்படி காலி பண்ண முடியும்னா, ஒன்று டெவலப்மெண்ட்டு, அதாவது மெமரண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்டுன்னு போட்டு காலி பண்ணுறது, எம்ஓயூன்னு போட்டு காலி பண்ணுறது. இந்த வேலைக்கு வந்துட்டாங்க. அடுத்து நிர்வாகிகளை நியமிப்பதற்கு பல லட்சங்கள், நிர்வாகிகளை நீக்குவதற்கு பல லட்சங்கள். இந்த மாதிரி ஒரு பேரம் வந்து திருச்சியில் அஜந்தா ஹோட்டலில் நடைபெற்றதுன்னு பெரிய செய்தி ஆயிடுச்சு. இப்போ அந்த தலைவருடைய பிஏ உதவியாளருக்கும் பல லட்சங்கள், நீக்குவதற்கும் பல லட்சங்கள் சொல்கிறீங்க. அது வந்து வெரி ஒண்டர்ஃபுல். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஐயுஎம்எல் கையில் இந்த வக்ஃப் வாரியம் கொடுத்த பிறகு புதிதாக அறிமுகப்படுத்த இந்த விஷயம் வந்து இந்த 5 வருஷமாக தான் நடக்குதுங்க. உன்னை நீக்கணுமா இவ்வளவு, போடணுமா இவ்வளவு, இது வரைக்கும் நடந்தது கிடையாது. ஒருத்தன் பணம் கொடுத்து ஒரு தர்மகர்த்தா ஆகணும், பள்ளிவாசலுக்கு வரணும், தர்காவில் வரணும்னு நினச்சா அவன் எப்படி வந்து ஒழுங்காக நடத்தவா சொல்லுங்கள்? ஒரு உண்மையான முஸ்லீம் நிர்வாகத்துக்கு வருவதற்கு பயப்படுவான். இப்போ என்னையை பொறுத்த மாட்டல, நான் எந்த பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கும் நான் போகிறது கிடையாதுங்க, அச்சந்தாங்க. இறை இல்லத்தில் நான் ஒரு டீ சாப்பிட்டாலும் அதுக்கு நான் நாளை மறுமையை நம்புபவன். நாளைக்கு இறைவனுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது என்ற அச்சம் என்னிடம் இருக்கின்றது. அந்த அச்சம் என்னை தடுக்கின்றது. அந்த தவறை நீங்கள் செய்யவில்லை. நான் அந்த தவறை செய்யவில்லை. ஆனால் இதை இல்லை என்றால் நீங்கள் செய்து. ஆமாம், இதை வந்து இந்த பதவியை வைத்து அனுபவிக்க வேண்டும், பலன் அனுபவிக்க வேண்டும், பணம் செய்ய வேண்டும் என்பவர்கள் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லி பார்த்து விட்டேன். தலைவரை பற்றியில் தலைவருடைய உதவியாளரை பற்றி ஒரு பெரிய புகார் வந்தோடனே அவர் உதவியாளர் பதவியிலிருந்து தூக்கி ஏதோ அக்கௌண்ட் செக்ஷனில் போட்டதாக சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு ஸ்கேம், நான் பல ஸ்கேமை கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு ஸ்கேமு வக்ஃப் வாரியத்தில் ஒரு நட்சத்திர விடுதியில் வக்ஃபு சொத்துக்கள் விலை பேசப்படுகின்றன. யாருக்கு சார்? பல, அதான் யாருக்கு, யாரால் சார்? வக்ஃபு சொத்தை வந்து உங்களுக்கு எனக்கு இப்படி வந்து பேசப்படுகிறது ஒரு நட்சத்திர விடுதியில். அப்படி ஜஸ்ட் லைக் தட் அப்படி வித்துற முடியுமா சார்? சார் அதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கை பிடிச்சிருக்காங்க சார். அதாவது இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ ஹை லெவல் டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த மோசடியை எப்படி பண்ணுவது அப்படின்னு ட்ரைனிங் வந்து விஞ்ஞான ரீதியிலான, உலக ரீதியில் வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து ஃப்ராடு பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் தமிழ்நாடு வக்ஃப் போர்டு வந்து ட்ரைனிங் சென்டராக போட்டுடலாம். இப்போது ஒரு பெண் வழக்கறிஞர் மற்றும் சிலர் வாரியத்தில் உள்ளவர்கள் ஒரு நட்சத்திர விடுதியில் டீலிங் பண்ணிகிட்ருக்காங்க. அது வருது, அந்த ஸ்கேம் வந்து நான் ஃபோட்டோஸு ஃபுட்டேஜஸ் எல்லாம் வாங்குகிறேன். அதெல்லாம் நான் வெளியிட போகிறேன். பல ஆதாரங்களை வெளியிட்டேன். இப்போ பாருங்கள், 15/21 செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரியை வந்து 16/8 வாங்கின தீர்ப்புக்கு 15/9 வந்து செக்ரட்டரியை ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இது இவங்க விற்றுருக்காங்க 2000 கோடிக்கு. அவரும் விசாரித்தார். இது நாள் வரை 4 வருஷம் ஆயிடுச்சு, எந்த முன்னேற்றமும் இல்லை. ஒரு லியாக்கத்தலின்னு ஒருத்தர் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அன்வர்திங்கிறவர் இன்னொரு டிபார்ட்மெண்ட் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே பண்ணலை, விற்றுட்டேன் சார். ப்ராப்பர்ட்டியை ரெக்கவர் பண்ணணும்ல, செக்ரட்டரி இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு விசாரிக்க சொல்லி கடலூருக்கு ஒரு லெட்டர் எழுதினார், சிஎஸ்ட கையெழுத்து வாங்கி. அப்போ சீஃப் செக்ரட்டரி வந்து விஜிலன்ஸ் கமிஷன் சேர்மன். இது அப்படியே இவங்க விட்டுறக்கூடாதுன்றக்கா வாங்கி வச்சார். தமிழ்நாடு ஊழல் தடுப்புத்துறை வாங்கி அப்படி தூங்கிட்டு இருக்கு. சார் அதான் அன்வர்தி நான் டிஸ்மிஸ் பண்ணாச்சுனா சார் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கு. நான் கடந்த 11ஆம் தேதி சிஏஓ, அதாவது முதன்மை நிர்வாக அலுவலர், ரொம்ப தங்கமான மனுஷன், தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தை பொறுத்த மட்டில் அப்பழுக்கற்ற சுத்தமான மனிதர்கள் 2. ஒருத்தர் சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டாக்டர் தாரேஷ் அகமத், இன்னொரு சிஏஓ, சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அஹமதுல்லா அவர்கள். 11ஆம் தேதி என்னங்க இவ்வளோ நாள் உங்களுடைய கோரிக்கை தான் என்ன? என்னுடைய கோரிக்கை ஒன்றும் இல்லைங்க. கடந்த 11/6 வக்ஃப் போர்டில்
நிறைய ஊழல்கள் நடைபெறதா நீங்கள் இப்போ பட்டியல் பெரிய நீண்டு கொண்டே போகிறது. இது அது ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கம் வந்து சிதைந்துடும் அல்லவா? சிதைந்து விட்டது. கடந்த 11/6/25 போய் சிஏஓட்ட என்னை என்கொயரி கூப்பிட்டுருந்தாரு. சார் இது இருக்குன்னு. சார் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இல்லை சார், போர்டில் இல்லை சார். அந்த டாக்குமெண்ட்ஸு எந்த டாக்குமெண்ட் இல்லைன்றாரு? அதாவது இவர்கள் விற்ற டாக்குமெண்ட்டு காப்பி நான் வந்து செக்ரட்டரி சிஇஓ சேர்மன்ட்ட கொடுத்தது இல்லை, போர்டில் திருடிடுவானுங்க. அதெல்லாம் திருடுறதுல ரொம்ப கெட்டிக்காரனுங்க. அப்போ என்ன செஞ்சேன், ஒரு 900 பக்கத்திற்கு அந்த டாக்குமெண்ட்டும் அதே போல் வந்து அதற்குரிய ரெஃபரன்ஸுகளும் 20ஆம் தேதி அன்று காலை சிஓ அவர்களும் தாக்கல் செய்தேன். சிஏஓ அவர்கள் சனி ஞாயிறு நான் இதை முழுமையாக படித்துவிட்டு நிச்சயமாக அந்த சொத்துக்களை மீட்பதற்கும் மீதி இருக்கக்கூடிய அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பதற்கான பணியை நான் தொடருவேன் என்று உறுதி கொடுத்திருக்கிறார். அவர் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அதான் அந்த வக்ஃப் போர்டில் இப்போ இருக்கிறது 2 பேர் நல்லவங்க சார். ஒன்று சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டாக்டர் தாரிஷ், இவங்க 2 பேர். கீழே உள்ளவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்க 2 பேரும் நல்லா இருந்து பிரச்சனை இல்லை, வேலை பார்க்குறவங்க செய்யலை. சரி, இது வக்ஃப் போர்டு பிரச்சனை ஓவர். இந்த அடுத்த வந்து இந்த ஆட்சியில் வந்து திமுகவில் வந்து இப்போ வந்து நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்டீங்க. நீங்கள் உருது முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று கேட்டீர்களா? விமர்சனங்கள் தொடருது. விமர்சனங்கள் நீங்கள் கேட்டீங்க. இல்லை, இப்போ நம்ம இந்த வக்ஃபை முடிச்சலாம் சார். இப்போ இதற்கு தீர்வு என்பது என்ன? நீங்கள் நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. ப்ராப்பர்ட்டிஸ் விற்கிறதுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு கரண்ட் டேட்டாஸோடு சொல்கிறீங்க. நிறைய டாக்குமெண்ட்லாம் இருக்குது, கண்டிப்பாக நான் ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்கிறீங்க. இது அடுத்த நிலை என்பது என்ன சார்? அடுத்த நிலை என்பது நான் மிகவும் நம்பிக்கையாக நான் ஒரு 3-4 வருஷம் இது சிபிஐ விசாரிக்கலாமா, ஸ்டேட் போலீஸ் விசாரிக்கலாமா அப்படின்னு பார்த்து கேட்டேன். 4.5 வருஷம் டயர்ட் ஆகிட்டேன். இனி அடுத்து சிபிஐயும் சும்மா வேலை இல்லாமல் டாஸ்மாகெல்லாம் வசூல் பண்ணிகிட்ருக்கா, ரைட் பண்ணிகிட்ருக்க இடியும் இதில் கட்டாயமாக இதில் உள்ளே நுழைய வேண்டும். இடி கேட்பாங்க, இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் வேணும்னு. 2 எஃப்ஐஆர் முதலே இருக்குது. அதனால் இடி வர வேண்டும். இதில் சிபிஐ தலையிட்டு சொத்துக்கள் மீட்கப்பட வேண்டும். அடுத்து தவறு செய்தவர்கள் சிறையில் தள்ளப்பட வேண்டும். அவள் செய்தது தவறு என்று நீதிமன்றம் மூலமாக நிரூபிக்கப்பட்டு சிறையில் தள்ள வேண்டும். இது ஒரு பாடமாக இருந்து இந்த உலகம் அழியும் வரை இது போன்ற தவறுகள் உலகத்தில் யாரும் செய்யக்கூடாது என்ற அந்த நோக்கம். 4வது, என்னை படைத்த இறைவனிடம் நான் என்ன செய்தேன் என்பதற்காக ஒரு சாட்சி வேண்டும். அதற்காக தான் இந்த பணியை தொடர்ந்து செய்தேன். அரசு இயந்திரத்தின் உதவியுடன் அரங்கேறும் இது போன்ற ஊழல்கள் தடுத்து விட முடியும் நம்புறீங்களா? அரசு தான் சார் தடுக்கணும். அரசு இயந்திரத்தின் உதவியோடு தானே போதா சொல்கிறீங்க? இப்போ அவங்க தான் இப்போ போர்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. யார் போர்டு போட்டது? யார்? கவர்மெண்ட். அதை தான் சொல்கிறேன். போர்டு போட்டு கவர்மெண்ட்டு கூட்டணி தர்மம்னு அவர் கண்டுக்காமல் இருக்கார் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கூட்டணி தர்மம், இவங்க ஐயுஎம்எலுக்கு பல கோடி வச்சுருக்காங்க. நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேங்க. நான் என்னை பொறுத்த மட்டும் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வேண்டுகோள் வைப்பது என்னவென்றால், ஐயுஎம்எலுக்கு ஒரு சீட்டும் கொடுக்கக்கூடாது. அப்படி ஐயுஎம்எலுக்கு ஒரு சீட்டு கொடுத்தால் அவங்க எங்கெல்லாம் நிற்கிறார்களோ, முதலே 3 இடத்துல நின்று ஜெயிக்க முடியலை, எங்கெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களை தோற்கடிப்பதற்காக இவர்கள் முஸ்லீம்களுக்கு எப்படி துரோகம் செய்தார்கள் என்று முஸ்லீம்கள் மத்தியில் தெருவாக மகளாவாக சென்று இவர்களை தோற்கடிப்போம். முதல்ல விஷயம் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இவர்கள் கொடுத்தால் தமிழ்நாடு முழுக்க முஸ்லீம்களுடைய வாக்குகள் பாதிக்கும் நிச்சயமாக. அதை எந்த உள்துறையும் வச்சுக்கலாம். வக்ஃபு ஊழல்களில் எல்லா கட்சிகளும் இருக்கும்போது ஐயுஎம்எல் மட்டும் நீங்கள் சார் அவன் தான் சார் தலைவர் சொல்கிறது தான் சார் கேட்குறான். ஒரு சின்ன விஷயத்தை கேளுங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய வக்ஃபு அதினாம்பட்டினத்தில் எம்கேஎன் மதரசானு, அதில் சேர்மன் ரம்ஜான் மாதத்தில் ஒரு முன்னாள் மாவட்ட 2 நீதிபதி சட்ட அதிகாரிகள் வச்சு ஒரு 80 பக்கத்துக்கு எழுதி மெம்பர்களை கூப்பிட்டு கையெழுத்து போட வைக்கிறாரு. நான் முடிவு பண்ணிட்டேன், கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிறாரு. அது சட்டம் என்னன்னா, மெம்பர்களோட பேசி அந்த மெம்பர்கள் தான் எழுத வேண்டும், சட்ட அலுவலர்கள்லாம் எழுதக்கூடாது. அது தீர்ப்பே இருக்குது. 2 மெம்பர் அட்வொகேட் பார்லேருந்து 2 பேர் இருக்காங்க. இது போக முத்தொல்லியிலேருந்து ஒரு வக்கீல் மெம்பர் இருக்கார். அவங்ககிட்டலாம் விவாதிக்கலை. வாங்க நான் முடிவு பண்ணிட்டேன், கையெழுத்து போடுங்க. டிக்டேட்டர்ஷிப். சேர்மனாக பகைத்து கொள்ள விரும்பவில்லை, எம்பியாக இருக்கார், அவர் தான் டிசைட் பண்ணான்னு பகைக்க விரும்பவில்லை. அவங்க எழுதுகிறாங்க. கையெழுத்து போட போகும்போது அவருக்கு
செக்ரட்டரியோ சிஓ ஃபோன் பண்ணி, ஐயா 66 செக்ஷன் 66 படி ஸ்கீம் இருக்கிறது என்று ஆட்சேபனை அஜ்மல் கான் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த இதை வந்து நீங்கள் வெளியிடக்கூடாதுன்னு 2.5 மாதமாக வெளியிடாமல் வச்சுருக்காங்க. அப்போ இதில் யார் மெயின் பார்ட் ரோல் பிளேடு பை த IUML MP? நோ டவுட் அவர் நல்ல மனிதர் தான் ஆவார். ஆனால் அவர் அந்த கட்சியுடைய அழுத்தத்திற்கு ஆளாகிறார். அபூபக்கர்னு அந்த பொதுச் செயலாளர், அவருடைய அழுத்தம். காதர் மைதீன் மிகவும் நல்லவர். காதர் மைதீன் மகன் ஏலம் போடுறார் சார். வியாபாரம் நடக்குது. திருச்சி அஜந்தா ஹோட்டலில் வியாபாரம் நடந்ததை ஃபுட்டேஜ் நாங்கள் எடுத்துட்டோம்னோன்னா பலியாக்கப்பட்டவர் அந்த அவருடைய சேர்மனுடைய PA இப்ராஹிம்ங்கிறவரை இப்போ அக்கௌண்ட் செக்ஷனில் போட்டாங்க. இதுதான் இவங்களுடைய பனிஷ்மெண்ட். சஸ்பெண்ட் பண்ணோம், என்னடா பண்ணன்னு கேட்குறது கிடையாது. இப்படி இருந்தால் முஸ்லீம்களுடைய வாக்குகள் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இது நிதர்சனமான உண்மை. இவங்க யார்கிட்ட வேணாலும் கேட்கட்டும். எத்தனையோ ஏஜென்சி வச்சுருக்காங்கல்ல, ப்ரைவேட் ஏஜென்சி வச்சுருப்பாங்க, போலீஸ் ஏஜென்சி வச்சுருப்பாங்க. யார்கிட்ட கேட்டாலும் சரி, நிச்சயமாக நான் சொன்ன மனநிலை, நான் வந்து பப்ளிக்குடைய பல்ஸை பார்த்துட்டு சொல்கிறேன். அஜ்மல் கான் மட்டுமே இதை வெளிப்படுத்துவதற்கான நோக்கம் என்ன? என்னங்க? அஜ்மல் கான் மட்டுமே இது இது இந்த இது போன்ற ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன? இல்லை, பலர் இருக்காங்க, பல அமைப்புகள் இருக்காங்க. எங்களோட சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுறாங்க. பல விஷயங்கள் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க ஈல்டாக வேண்டியது இருக்குது. ஏதாவது நிர்வாகத்தை வச்சுருக்காங்க, அமைப்பில் இருக்காங்க. நாம் வந்து கொஞ்சம் பயப்படாமல் நியாயத்தை சொல்கிறத நான் பயப்படவே மாட்டேன். நான் ஏதாவது எதிர்பார்த்தா தான் பயப்பட வேண்டியது இருக்கும். நான் இதை எதிர்பார்க்கவில்லை, அதுதான் காரணம். ஆனால் இருக்கக்கூடிய அமைப்புகள், இந்த செயல்பாட்டாளர்கள்லாம் என்னுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார்கள். வாரியத்திலே சில நல்ல அதிகாரிகள் அவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களை வைத்து தான் இந்த அளவில் நான் போக முடியுது. இவ்வளோ தூரத்துக்கு நான் ஃபார்வர்டாகி போயிட்டுருக்கேன். காரணமே வந்து வாரியத்தில் உள்ள சில ஊழியர்கள், வாரியத்தில் உள்ள சில உறுப்பினர்கள் மற்றும் வக்ஃபு செயல்பாட்டாளர்கள் என்னிடம் வந்து ரெகுலராக வந்து ஆதாரபூர்வமாக நான் கொடுத்தா தான் நான் செய்வேன். சும்மா வந்தான் போனால் பேசினாலாம் இல்லை, ஆதாரத்தையும் நான் கிராஸ் செக் பண்ணுவேன். ஃபேக்டும் இருக்கலாம்ல, இப்போ நிறைய ஃபேக்ட் வந்தது, ஃபேக்ட் செக் பண்ணிட்டு தான் நான் பண்ணுவேன். நான் ஒன்று அடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இதை நான் மிகவும் யோசித்து கவனமாக செய்கிறேன். நான் இதனோடாக ஒரு கேள்வியை நான் எழுப்பியிருந்தேன். உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. அது அந்த விமர்சனத்தின் மீது ஆதரவு எதிர்ப்பு குரல்களும் தொடர்கின்றன. எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி புரிஞ்சுக்கலாம் உண்மையாக? சார், இந்த உருது மொழிங்கிறது ரொம்ப தொன்மையான ஒரு மொழி. 1967 திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2500 உருது பள்ளிகள் தமிழகத்தில் இருந்தன. கோட்டார் முதல் ஓசூர் வரை, ஓசூர் முதல் கும்மிடிப்பூண்டி வரை இருந்தன. 2500 உருது பள்ளிகள் இருந்தன. மேலும் அது கிறிஸ்துவ பள்ளியாக இருந்தாலும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் ஆப்ஷனல் லாங்குவேஜாக உருது வச்சுருந்தாங்க. அந்த உருது வாத்தியாருங்க ரிட்டையர்ட் ஆனவுடனே அந்த இதையே வந்து அந்த சீட்டே வந்து அபாலிஷ் பண்ணாங்க. இது நம்பர் 1. கிட்டத்தட்ட 2000 பள்ளிகள். கோட்டாரில் பார்த்திங்கன்னா ஒரு 5000 குடும்பம் சார். தூத்துக்குடி, கோவில்பட்டி, சாத்தூர், திருநெல்வேலி, தென்காசி, விகேபுரம், மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், இங்கே எல்லாம் உருது மக்கள் வந்து பரவி கிடக்கிறார்கள். நம்பர் 1. சில பேர் வந்து வெறும் நார்த் ஆர்காட்லேயும், பழைய நார்த் ஆர்காடு, பழைய சவுத் ஆர்காடு, மெட்ராஸில் தான் சில உருது முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு தவறான புனைதலை புனிகிறார்கள். அப்படி அல்ல. மதுரை மாநகரிலும் இருக்கட்டும், திருநெல்வேலி மாநகரிலும் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதில் ஒரு பெரிய செட்பேக் என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து திராவிட முன்னேற்றத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் தான் வாக்களித்து போடு, உதயசூரன் ஓடு போடு அப்படின்ற ஒரு மனநிலை கொண்டவர்கள். இவர்களுக்கு ஒரு தலைவர் கிடையாது. இவங்க எந்த அமைப்பில் வந்து செகண்ட் லீடராக கூட எந்த அமைப்புலையும் கிடையாது சார். கிட்ட 100 அமைப்பு இருக்குது. செகண்ட் லீடராக கூட எந்த அமைப்புலையும் கிடையாது. ஒரு 2 பேர் வச்சுருக்காங்க. அது பெரிய அளவில் அங்கீகாரம் இருக்கா என்பதை பற்றி நான் விவாதிக்க விரும்பவில்லை. ஆனால் இதை மொழியை அடிப்படையாக கொண்டு யாரும் செய்யவில்லை. ஆனால் 1921 தேர்தலுக்கு முன்பு
எல்லா உருது மொழியை பேசக்கூடியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டாங்க, ஒரு கூட்டம் நடத்தி உருது பேசும் முஸ்லீமுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அமைச்சரில் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு 2006 2001 அந்த மாதிரி ஒரு கோரிக்கை ஏற்பட்டது. அப்போ உபயத்துல்லாவும் மொய்தீன் கான் இருந்தார். அப்போ யாரையாவது ஒருத்தரை நீக்கிட்டு உருது பேசும் தாய்மொழியாக கொண்ட சையத் கவுஸ் பாஷா என்பவர் எம்எல்ஏவாக இருந்தார் மதுரை மத்திய தொகுதியில். அவர் ஆக்குவதற்கு முயற்சி பண்ணார்கள், தடைப்பட்டு விட்டது. திருப்பி 2021 மாண்புமிகு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றினார். செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தார். இப்போ அந்த அமைச்சர் பதவியை தூக்கிட்டாங்க. ஒன்று, ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்றால் ஒரு மொழியை அழிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த மொழியை அழித்த பணி இந்த 50 வருஷத்தில் பண்ணிட்டாங்க சார். 1967 அழிச்சு. இப்போ தமிழ்நாட்டில் உருது பேசும் முஸ்லீம்கள் அதை கிளைம் பண்ணுறதுல எதிர் விமர்சனங்கள் இருக்குது, அது எப்படி பார்க்குறீங்க? நிறையா இருக்குது சார். அவங்க கிளைம் பண்ணுறதுல எந்த வருஷம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சொல்கிறேன், 2001 அப்புறம் சர்வீஸ் கமிஷனில் வந்து உருது மொழி ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜாக இருந்துச்சு. ஜெயலலிதா காலத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டது 2001. அப்போ மனிதநேய மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த உருது பேசும் முஸ்லீம்களுக்கு உள்ள கோரிக்கைகள் என்ன, தேவைகள் என்ன என்று அந்த கட்சியின் முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் பேராசிரியர் ஹாஜா கண்ணியனிடம் கேட்டார். அப்போ சில தீர்மானங்களை சொன்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, செயல்படுத்தப்படவில்லை. நிறைவேற்றப்பட்டது, செயல்படுத்தப்படவில்லை. இவர் காரணம் நம்ம வந்து அவங்கள்ட்ட தான் கேட்கணும். செயல்படுத்தப்படும். இன்றைக்கி வந்து இந்த முஸ்லீம்களில் பிற்போக்காக மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உருது பேசும் முஸ்லீம்கள் தான். இந்த இறைநேசர்கள் சொல்கிறாங்கள வலிமார்கள், அவங்கெல்லாம் எந்த பக்கமெல்லாம் போனாங்களோ அந்த ஊர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ஊருக்கு ஒரு 5 குடும்பமாவது இருக்கும், ஒரு 10 குடும்பம் இருக்கும். நான் வந்து வேறுபடுத்தி பேசவில்லை, தயவுசெய்து தப்பாக நினைக்க வேண்டாம். அந்த கோரிக்கைகளை வைக்கப்படுகிறது. நான் என்னால் வந்து முழுமையாக இதில் தலையிட முடியவில்லை. ஆனால் குறைகள் என்ன என்ன நடந்திருக்கின்றது என்பதை நான் எடுத்து கூற வேண்டும். இன்றைக்கி எங்கள் பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த உருது பேசுகிற பிள்ளைகள்லாம் வந்து உருதுவில் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை இங்கிலீஷ் கலந்துருச்சு, இல்லாட்டி தமிழ் கலந்துருச்சு. ஆக ஒரு தாய்மொழி மறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தொன்மையான ஒரு இலக்கிய சிறப்பு மிக்க ஒரு மொழி அழிந்து கொண்டிருக்கிறது. கலைஞர் காலத்தில் உருது அகாடமி என்று ஒன்று ஆரம்பித்தார்கள், இன்றும் இருக்கிறது. அதிமுக காலத்தில் எடப்பாடி காலத்தில் நியமிக்கப்பட்ட நபருக்கு மீண்டும் 5 ஆண்டு காலம் துணைத் தலைவர் என்று நியமித்திருக்கிறார்கள். என்ன செய்கிறார் உருது அகாடமி? என்ன செய்யுது? அது ஒரு மையத், அதான் சபா அகாடமியாக தான் இருக்கின்றது. மத்திய அரசிலிருந்து உருது மொழி ப்ரொமோஷனுக்காக பல கோடி ரூபாய் பணம் வருது, பண்ணுறது கிடையாது, கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உருது மொழி பேசுகிறவங்க போய் குரல் எழுப்ப மாட்டார்கள், கூட்டம் கூட மாட்டார்கள், சண்டை போட மாட்டார்கள், புரிந்து கொள்ள மாட்டார்கள். சரி, ஏதோ நடக்குது, தாலோ சூரஜ்க்கு தாலோ ஓட், சூரஜ்னு உதயசூரியன். எப்படி கண்மூடித்தனமாக இருந்தவர்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் தங்கராஜுக்கு கொடுக்குறீங்க, மஸ்தானுக்கு கொடுக்குறதுக்கு என்ன வலிக்குது? அதை குரல் எழுப்புறதுக்கு இந்த சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் மறந்து விட்டார்கள். அவங்களுக்கு வேண்டியது 2 சீட்டு, வாரிய தலைவர் பதவி. நீ என்ன அமைப்பு நடத்துகிற? சமுதாயம் என்றால் ஒன்றா பாரு. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடியவன் தான் உருது பேசுகிறவன் இருக்கட்டும், மொழியால் வேறுபட்டிருக்கலாம். நீ ஏன் அவரை அப்புறப்படுத்த நினைக்கின்றாய்? ஒரு குரூப்பை, அது வந்து நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடு, பழைய தருமபுரி, கிருஷ்ணகிரி, இது சென்னை, செங்கல்பட்டு, அதே போல் சேலம், நாமக்கல், அந்த திருச்சிக்கு மேலே எல்லாம் வந்து உருது பேசும் முஸ்லீம்கள் தான். கலந்திருப்பது வந்து திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் ஒரு 5000 பேர், இந்த மாதிரி மாவட்டங்களில் கலந்திருக்கிறார்கள். இல்லை என்றே சொல்ல முடியாது, கலந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கற்பித்து கொடுக்கப்பட்ட மொழி தற்போது மறுக்கப்படுகிறது. அந்த மதரசாக்கள் என்ற வார்த்தையை நான் சொல்ல விரும்பவில்லை, கல்வி சாலைகள், உருது கல்வி சாலைகள் மூடப்பட்டு விட்டன. 2000 கல்வி சாலை. நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சும்மா அவங்க எனக்கு ஒரு ஆதரவு கிடைக்கட்டும், கைத்தட்டலுக்காக நான் சொல்லவில்லை. இது உண்மையான ஒரு குற்றச்சாட்டு. இது கேட்பதற்கு ஆள் இல்லை. இல்லை, எந்த அடிப்படையில் மூடினார்கள் கேட்குறேன். என்ன, எதற்காக மூடினார்கள் கேட்குறேன்.
இது வந்து ஒரு கான்ஸ்பிரசின்னு சொல்லலாங்க. ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது. இந்த கான்ஸ்பிரசி இறைவன் அறிவான். நான் யார் மீதும் குற்றச்சாட்ட விரும்பவில்லை. ஆனால் இதில் அதிகமான பங்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு. எல்லாவற்றுக்கும் அவர்கள் ஒருவரை அவர்கள் பொறுப்பாளி ஆக்குகிறீர்கள். அவங்க தான் சும்மா தாய் சபைன்னு வச்சுக்கிட்டு அவங்க ஐயுஎம்எல்ல வந்து லீடர்ஸ் யாருங்க நீங்கள் வச்சுருக்கீங்க? நீங்கள் ஒரு உருது ஸ்பீக்கிங் முஸ்லீமை நீ ஃபஸ்ட் கிளாஸ் லீடரை யாரை வச்சுருக்க சொல்லு. நீ சொல்லு. நீ இந்த ஐயுஎம்எல்ல கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்து திமுக வந்து ஓட்டு கேட்பீங்களா? அப்போ அவன் ஓட்டு வேணாமா? அவனுக்கு அவனும் ஈக்குவலாக இருக்கான். அவன் ஒன்றும் குறைச்சிருக்கலை. அவனும் ஈக்குவலாக இருக்கான். ஏன் மறுக்கிறீங்க? ஏன் உன் மொழியை அழிக்கிறீங்க? எதுக்கு நீங்கள் இந்த மொழியை அழிவதற்கு நீங்கள் துணை போகிறீங்க? உருது பேசும் இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் இவ்வளோ ஆதரவு கரம் நீட்டுவதற்கான காரணம்? என்னிடம் வரக்கூடிய கோரிக்கைகள். சார், வக்ஃபை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, இந்த பிரச்சனையை பேசுங்க. யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு அமைச்சர் இருந்தார். யார்? மஸ்தான் இருந்தார். அவரையும் நீக்கிட்டாங்க. யாரும் குரல் எழுப்பலை. இப்போ பாருங்கள், திருமாவளவன் ஒன்று குரல் எழுப்பிச்சு ஒரு நல்ல மந்திரி பதவி வாங்கினார். டாக்டர் ராமதாஸ் அறிவித்த ஒரு மந்திரி பதவி வாங்கினார். அதே மாதிரி மனோ தங்கராஜுக்கு குரல் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த இயக்கங்கள் தூங்கிட்டு இருக்கு. இந்திய சமுதாயம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறது என்பதை தாங்கள் வெளியே கொண்டு வாருங்கள் என்ற வேண்டுகோள் விடுத்ததன் பேரில் தான் நான் பேசுகிறேன். நானாக என் கற்பனையில் பேசலை. ஆனால் டேட்டாஸ் உண்மை, எனக்கு தெரியும். ஐ நோ த டேட்டாஸ், ஃபேக்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட யார் வேணாலும் வரட்டும் பேசுவதற்காக, மறுத்து பேசுவதற்காக யார் வேணாலும் வரட்டும். பல உண்மைகளை நான் பேசுவேன். என்னிடம் தர்க்கத்திற்கு நீ சொல்லுவதெல்லாம் தவறு, வா என்னுடன் விவாதத்துக்கு என்று நீ கூப்பிட்டால் நான் விவாதத்துக்கு ரெடி. யார் வர்றா? ஐ எம் ரெடி. விவாதத்துக்கு யார் வருகிறார்கள்? நான் எதுவாக இருந்தாலும் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன். எல்லா விஷயத்துக்கும் ஆதாரம் தான் முக்கியம். வக்ஃபு திருத்த சட்ட மசோதா சட்டமாகிய போது கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியது. இப்போது வரை அந்த விமர்சனங்கள், எதிர்கருத்துக்கள் தொடர்கிறது நம்ம பார்க்குறோம். தற்போது அதன் நிலை என்ன? தற்போது அது உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்றது. இந்த தடை 2 பிரிவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. 2 பிரிவுக்கு மட்டும் கொடுத்தது. வக்ஃபு இந்த நியூ ஆக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்துவிட்டது என்பது தான் நிதர்சனமான உண்மை. அதில் பல குறைநிறைகள் இருக்கின்றன. நான் அதில் குறையே இல்லை என்று சொல்லி மறுப்பதற்கோ அல்லது நிறைவானதுதான் என்று ஆதரித்து பேசுவதற்கும் நான் தயாராக இல்லை. இனி என்னவாகும்? இனி நீதிமன்ற முடிவு தான். இருந்தாலும் நாடாளுமன்றம் நிறைவேற்றி விட்ட காரணத்தினால் என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். நீதிமன்றம் இந்த 2-3 சரத்துக்களை நீங்கள் நீக்கிருங்க என்று சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் அந்த அளவில் தான் நான் பேச முடியும். அதுக்கப்புறம் நான் பேசினா கண்டெம்ட் வந்துடும். நான் அதற்குள் போக விரும்பவில்லை. நல்லது சார், நன்றி. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. இல்லை சார், ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. இந்த தீவிரவாதத்தை பற்றி இப்போ கேட்க மறந்துட்டீங்களே. அப்படியே போயிடலாம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக நாள்தோறும் எதிர்க்கட்சிகள் அறிக்கைகள் வாயிலாக தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதன் உச்சமாக பாஜகவின் மாநில தலைவர் தமிழகம் பயங்கரவாதத்தின் புகலிடமாக மாறுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? நான் பாஜக தலைவர் ரேனா நாகேந்திரன் சொன்ன விஷயத்தை முழுமையாக மறுக்கவில்லை. அவர் அரசியல் செய்வதற்கு எதிர்குரல் எழுப்புகிறார். நான் 2 விஷயங்களை பதிவு செய்கிறேன். அந்த பதிவை நீங்கள் தயவுசெய்து மக்களுக்கு சென்றடைய வேண்டும். இலங்கையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடர் வெடிகுண்டு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் திருச்சி தஞ்சாவூரை பேஸ் அதை கொண்ட ஒரு இயக்கத்தின் மதர்சாவில் படித்தவர்கள் என்பது நிரூபணமாகி இலங்கை அரசு இந்திய அரசுக்கு எச்சரித்துள்ளது. அதற்கு பிறகு இந்திய அரசின் பாதுகாப்புத்துறை, உளவுத்துறை வலுப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த கடற்கரை ஓரத்தில். இது தீவிரவாதம் நிச்சயமாக வந்து கொண்டிருக்கிறது.
இவர்கள் வழிமார்கள், அதாவது இறைநேசர்கள் இல்லை என்று சொல்லுவார்கள். இவர்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தில் அதாவது ஒரு மார்க்கம் மதம் இஸ்லாம் சில விஷயங்களுக்கு விதிவிலக்கு அளித்திருக்கின்றது. அந்த விதிவிலக்கு அளித்த விஷயத்தையே விதியாக மாற்றுவதற்கு இவர்கள் முற்படுபவர்கள். இவர்கள் தீவிரவாதத்தை போதிப்பவர்கள். கலிஃபா, உலகம் முழுவதும் ஒரு தலைவர் என்ற கொள்கையை கொண்டவர்கள். இவர்கள் எதையும் துணிந்து செய்பவர்கள். இவர்கள் பொதுவான முஸ்லிம்கள் மத்தியில் தொடர்பு இல்லாதவர்கள். இவர்கள் தூண்டப்படுகிறார்கள். இளைஞர்கள் மூளை செலவு செய்யப்படுகிறார்கள். இதற்கு அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இதய பகுதியாக சென்னையில் இருப்பது திருவேலிக்கேணி மதரசா. திருவேலிக்கேணி தற்போது வக்ஃபு வாரியத்தின் துணையால் பல பள்ளிவாசல்களை தீவிரவாத நோக்கம் கொண்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்த பள்ளிவாசல்கள் நிர்வாகத்தை எடுக்க முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை இங்கு பதிவு செய்கிறேன். சென்னை பிக் ஸ்ட்ரீட், அதாவது பைக்கராப்ஸ் ரோடு என்ற கூடிய பெரிய வீதியில் இருக்கிறது பிக் மாஸ்க். நவாப் அவர்களால் கட்டப்பட்டது. நவாப் அவர்கள் ஒரு என்டோன்மெண்ட் வைத்திருக்கிறார். அந்த என்டோன்மெண்ட் வைக்கக்கூடாது பதர் செய்த காலத்தில் அதை தடுத்து பிறகு நீதிமன்றம் வரைக்கும் சென்றது. தற்போது நவாப் அவர்கள் தனக்கு வயதாகிவிட்டது, அந்த முத்தவல்லிஷிப் என்டோன்மெண்ட்டை நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பை என்னுடைய மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த பொறுப்பு கொடுப்பதற்கு முன்பு வக்ஃபுக்கு எந்த விதமான நிலுவைத் தொகை கான்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடாது. ஆனால் ₹1,00,00,000 மேல் கான்ட்ரிபியூஷன் பெண்டிங்கில் இருக்குது. அதை நம்முடைய மாண்புமிகு நவாப் அவர்கள் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அரசில் தன்னுடைய மகனுக்கு பதவியை பெற்றுக்கொண்டார். இது ஒன்று. இரண்டாவது, அந்த ஆற்காடு நவாப் அவருடைய ஏஜெண்ட்டாக கலிஃபத்துல்லா என்ற ஆடிட்டர் இருந்தார். கலிஃபத்துல்லா என்ற அவருடைய மகன் இப்பொழுது ஹசன் அலி என்பவர் இருக்கிறார் ஏஜெண்ட்டாக. அவர் ஏஜெண்ட்டாக வந்த பிறகு கிட்டத்தட்ட 1938ஆம் ஆண்டு முதல் ஆன்மீக தலைவர்களின் தலைவராக கருதப்படக்கூடிய மொய்தீன் ஆண்டவர் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிறந்த தினம் ரமலான் பிறை 1 அன்று அங்கு அந்த பள்ளிவாசலில் பிரசங்கம் நடக்கும். அடுத்து வாரம் ஒரு முறை திருக்குரான் விளக்குரை நடக்கும். அது இரண்டும் தடுக்கப்பட்டுள்ளது. இந்த சலீம் அலி நவாப், ஆற்காடு நவாப் அவர்களின் 2வது மகன். அவர் தீவிரவாத எண்ணங்களை கொண்ட இயக்கங்களின் கொள்கைகள் கொண்ட அமைப்புகளுடன் தொடர்புள்ளவர். இவர் மீது 2002, 2003 அன்றைய தினமே இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் வைத்து உளவுத்துறை எச்சரித்துள்ளது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது அடுத்து அந்த பள்ளிவாசல் வளாகத்திற்குள் மீலாது கமிட்டி என்று ஒன்று இருக்கிறது. அவர்கள் முகமது நபி பிறந்தநாள், மொய்தீன் ஆண்டவருடைய பிறந்தநாள் மற்றும் காஜா ஹரிபினாவாஸ் பிறந்தநாள் முஹர்ரம் இந்த தினங்களில் விழா நடத்தணும். அதற்கு இதுநாள் வரை அனுமதி மறுக்கப்படவில்லை. என்னுடைய சந்தேகம், அந்த பிக் மாஸ்க் மாற்றம் செய்யப்பட இருக்கின்றதோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. இது இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடியது. இதனை மத்திய மாநில அரசின் புலனாய்வு பிரிவு நான் சொன்ன குற்றச்சாட்டுகளை என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டாலும் சரி, அல்லது அவர்களுடைய சோர்ஸை விசாரித்தாலும் சரி, இதை தடுக்கப்பட வேண்டும். இது தடுக்கப்பட வேண்டும். இது தடுக்கப்பட வேண்டும். எந்த ஒரு வழியிலும் தீவிரவாத எண்ணம் கொண்டவர்களை அல்லது தீவிரவாதிகளாக உள்ளே நுழைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் தடுக்கப்பட வேண்டும். திருவேலிக்கேணி என்பது மிகவும் அருமையான மக்கள் வாழக்கூடிய அந்த இடம். மிகவும் ஒரு தொன்மையான பாரம்பரியத்தை கொண்ட ஒரு மக்கள் வாழக்கூடிய அந்த திருவேலிக்கேணி என்ற அந்த மையத்தில் தீவிரவாத இயக்கம் அந்த இடத்தில் நிலைநாட்ட இருக்கின்றது. தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பள்ளிவாசல்களை கைப்பற்ற இருக்கின்றது. இதை தமிழ்நாடு அரசின் உளவுத்துறை, இந்திய அரசின் உளவுத்துறை இதை உடனடியாக விசாரித்து வக்ஃபு வாரியத்துக்கும் உரிய எச்சரிக்கை கொடுத்து தடுக்க வேண்டும் என்று இந்த பதிவின் மூலமாக, தங்களுடைய தமிழன் டிவி மூலமாக
மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்க்கு மிக்க நன்றி.